Hi, hello, வணக்கம் man. Welcome to show இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹாஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நான் உங்க ஜீம். வாராவரம் நம்ம நிகழ்ச்சியில தெரிந்த கருவிகள், தெரியாத தகவல்கள் அடிப்படையில் நிறைய கருவிகளையும் அந்த கருவிகளோட முக்கியத்துவத்தையும் ரொம்ப பிரத்யேகமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல இல்லாம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் as well as segments லைன் அப் பண்ணி காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த வாரம் நம்ம கருவிகள் பலவிதம் நிகழ்ச்சியில நம்ம என்ன ப்ராடக்ட் பத்தி பேச போறோமோ அந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெசிபிகேஷன் ரொம்ப டீடைலா நம்ம கூட பிரீஃப் பண்ணதுக்காக ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு பரத் வாஜ் ஃப்ரம் போன் அரீனா. அவருக்கு தான் பேச போறோம். ஹாய் பரத். பரத், நம்ம யூசுவலா வந்து நம்ம எல்லா ஷோஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எத்தனா அந்த ப்ராடக்ட்ல வந்து A to Z டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ், ஸ்பெக்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்கோம். இப்ப லாஸ்ட் வீக் கூட நம்ம வந்து நோக்கியா எக்ஸ் பத்தி பேசுறோம். அது ரிவ்யூ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக்ஸ் கூட வந்திருக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. சோ அந்த வகையில இந்த வாரம் நம்ம வந்து என்ன மொபைல் பத்தி பேச போறோம்? இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் போன் பத்தி பேச போறோம். இது வந்து மோட்டோரோலா மோட்டோ எக்ஸ். சோ நோக்கியா எக்ஸ் மாதிரி மோட்டோரோலா மோட்டோ எக்ஸ். ஓகே. பேசிக்கா ஓவராலா சொல்றேன்னா 4.7 இன்ச் ஸ்கிரீன் இருக்கு, 1280 by 720p அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா 10.7 மெகா பிக்சல் கேமரா, தி ஃபர்ஸ்ட் 10 மெகா பிக்சல் யூனிட்னு சொல்லலாம். அண்ட் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியான டிவைஸ் இது. 4.7 இன்ச் ஸ்கிரீன், பட் ஐபோன் 5C வித் 4 இன்ச் ஸ்கிரீன் இது ரெண்டுமே ஒரே சைஸ் தான். அந்த அளவுக்கு ஹேண்டியா பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் சைட்ஸ்ல வந்து பிசெலே கிடையாது. இந்த பிசெல் யூசுவலா எல்லா போன்ஸ்லயுமே சைட்ல திக்கா இருக்கும், பட் இந்த போன்ல கிடையவே கிடையாது. சோ பியூட்டிஃபுல்லா இன்ஜினியர் பண்ணிருக்காங்க. அண்டர் கூகுள் மோட்டோரோலா ஒரு பெரிய இனிஷியேட்டிவே எடுத்துக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் வெரி பியூட்டிஃபுல் டிவைஸ் மோட்டோரோலா மோட்டோ எக்ஸ். ஓகே. சோ இது யூஐ பத்தி சொல்லுங்க. இப்போ யூசுவலா பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் எல்லாருக்குமே இந்த பிடிச்ச யூஐனா அது கூகுள் நெக்ஸஸோட யூஐ தான் எல்லாருமே பிடிச்ச யூஐன்னு சொல்லுவாங்க. பட் அந்த சேம் கூகுள் நெக்ஸஸ் அந்த ஸ்டாக் யூஐ மாதிரி நிறைய யூஐஸ் வந்து கிடைக்குது ஆப் ஸ்டோர்ல. பட் ஈவன் ஸ்டில் அந்த கூகுள் நெக்ஸஸோட யூஐ மாதிரி வேற யூஐ வரல. பட் இந்த போன் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த நெக்ஸஸ் கம்பேர் பண்ணும்போது இதுலயும் ஸ்டாக் யூஐ இருக்கு. அந்த யூஐ பத்தி சொல்லுங்க. சோ பேசிக்கா சொல்லணும்னா மோட்டோரோலா வந்து இனிஷியலாவே 4.0 ICS வரும்போதே அவங்களோட கஸ்டமைசேஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது மத்தவங்க பாத்தீங்கன்னா சாம்சங் டச்விஸ் இருக்கு, HTC சென்ஸ் இருக்கு, LGயோட ஓன் யூஐ இருக்கு, எல்லாருமே கஸ்டம் யூஐ பண்ணுவாங்க ஆண்ட்ராய்டு மேல. பட் மோட்டோரோலாவும் பண்ணிட்டு இருந்தாங்க, மோட்டோ பிளர் அப்படின்னு ஒரு யூஐ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மோட்டோரோலா ஆஃப்டர் கூகுள் ஆர் ஜஸ்ட் பிஃபோர் கூகுள் அக்விசிஷன் வந்து ஸ்டாப் பண்ணாங்க கஸ்டமைசேஷன். சோ அவங்களோட ஆடட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு. அது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். பட் யூஐ அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக் நெக்ஸஸ் போன்ஸ்லயும் நெக்ஸஸ் டேப்லெட்ஸ்லயும் என்ன யூஐ பாக்குறீங்களோ எக்ஸாக்ட்லி சேம் யூஐ தான் இருக்கு மோட்டோரோலா மோட்டோ எக்ஸ்லயும் சரி, மோட்டோரோலா மோட்டோ ஜிலயும் சரி. ரெண்டு மோட்டோ ஜியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெண்டு போனுமே வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஐ. ஸோ ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ளூயிடான ஒரு ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்ட் நோ லேக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் யூஐ அப்படின்னு. பட் ஸ்பெஷல் ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட்வேர் எல்லா ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸும் சொல்லணும்னா 1.7 GHz டுவல் கோர் ப்ராசஸர் இருக்கு. இதுல 16 GB ஆஃப் மெமரி இருக்கு, 2 GB ஆஃப் RAM இருக்கு. இதெல்லாம் எல்லாமே நார்மல் தான். நீங்க கேட்டீங்கன்னா நத்திங் ஸ்பெக்டாகுலர்னு சொல்லலாம். நார்மல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப் டிராகன் கிடையாது, 3 GB RAM கிடையாது. ஸோ அவ்வளோ பெருசா ஸ்பெசிபிகேஷன்ஸ் வைஸ் சொல்ல முடியாது. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆல்வேஸ் லிசனிங் மைக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க போன் அப்படியே தான் இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டிஸ்பிளே அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. நீங்க வந்து எப்பயுமே உங்களோட டைம் பார்க்க முடியும், நோட்டிபிகேஷன்ஸ் பார்க்க முடியும், டைரக்டா நோட்டிபிகேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆக்டிவ் டிஸ்பிளே அப்படின்றது தான் வந்து மோட்டோரோலாவோட பியூட்டிஃபுல் இன்னோவேஷன் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோ பவர் எக்ஸ்ட்ரா கோ ப்ராசஸர்ஸ். உள்ள வந்து லோ பவர்ல எக்ஸ்ட்ரா கோ ப்ராசஸர்ஸ் வச்சிருக்காங்க. அதுல வந்து மோஷன் அப்படின்னு சரி, டிஸ்பிளே ஆக்டிவ் டிஸ்பிளே சரி, எல்லாத்துக்குமே அவங்க வந்து அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்றாங்க. நாட் தி CPU ஆர் நாட் தி ஆக்சிலரோமீட்டர் சிப் தனியாலாம் யூஸ் பண்றது இல்ல, அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்றாங்க. சோ பவர் சேவிங் பயங்கரமா இருக்கு. பியூட்டிஃபுல் பேட்டரி லைஃப், எக்ஸலன்ட் பேட்டரி லைஃப்னு சொல்லலாம். இந்த ஆக்டிவ் டிஸ்பிளேல டைரக்டா ஆக்டிவ் நோட்டிபிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லாம ஆல்வேஸ் லிசனிங்னால ஓகே கூகுள் நவ் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகி உங்களால டைரக்டா வாய்ஸ் சர்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் when the phone is off, even when the phone is off. இந்த ஸ்கிரீன் ஆஃபா இருக்கும்போது கூட உங்களால வாய்ஸ் கமாண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போதைக்கு இருக்கிறதுலே ஒன்லி போன் தட் டஸ் இட் இன் தி வேர்ல்ட்
அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற போனை கம்பேர் பண்ண இதுல நிறையவே இருக்கு பட் UI வைஸ் டிஃபால்ட் ஸ்கின் which a lot of people prefer these days. இப்போ நிறைய பேர் வந்து சாம்சங் டச் விஸா இருக்கட்டும் HTC சென்ஸா இருக்கட்டும் எனக்கு நெக்ஸஸ் போன் UI வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாங்க. அதுக்காக நிறைய லான்ச்சர்லாம் இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நோவா லான்ச்சர்னு ஒன்று இருக்கு, ஏபெக்ஸ் லான்ச்சர்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த நார்மல் UI கொடுக்கும். பட் இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ஸோ அந்த விதத்துலயும் பெஸ்ட், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வைஸ்லயும் பெஸ்ட். ப்ராசஸர் 1.7 GHz ப்ராசஸர் அண்ட் RAM வந்து 2GB RAM அண்ட் ஸ்கிரீன் சைஸ் வந்து 4.7 சொல்லிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மோட்டோரோலா மோட்டோ எக்ஸ் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ்க்கு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, மற்றபடி இதுல இருக்க அட்வான்டேஜஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா மொபைல் செம ஹேண்டியா இருக்கு அண்ட் UI நல்ல கிளியர் கட்டா இருக்கு அண்ட் ஒரு RAM ப்ராசஸர் வந்து 2GB அண்ட் ப்ராசஸர் வைஸ் 1.7 எல்லாமே ஓகே. பட் என்னதான் வந்து இது ஃபிளாக்ஷிப் டிவைஸா இருந்தா கூட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற ஃபேக்டர் கண்டிப்பா எல்லா மொபைல்லுமே இருக்கும். நோட் 3 எடுத்துக்கிட்டா கூட இருக்கு. அப்படி இந்த மொபைல்ல வந்து இந்த ப்ராசஸர் வந்து ஐ மீன் இந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் மோர் ஸ்பெசிஃபைட் மொபைலா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது? மெயினா சொல்லணும்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். 1.7 GHz dual core ப்ராசஸர் வந்து கொஞ்சம் பழசு. 2GB RAM okay, that is totally fine for multitasking, but still 1.7 GHz dual core processor with the பழைய graphics அப்படின்னு பாத்தீங்கன்னா current marketல it is a bit old. But again இது டிஸ்அட்வான்டேஜ் நீங்க எப்ப பார்க்கணும்னா நீங்க ப்ளீடிங் எட்ஜ் ஸ்மார்ட் போன் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா மாத்திரமே தான் அது டிஸ்அட்வான்டேஜ். நீங்க ஜஸ்ட் ஒரு குட் ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு போனீங்கன்னா டுவல் கோரா இருக்கட்டும் குவாட் கோரா இருக்கட்டும் எல்லா கேம்ஸும் நல்லா ஒர்க் ஆகும், எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸே தெரியாது, எல்லாமே ஃபாஸ்டா தான் இருக்கும். டுவல் கோருக்கு குவாட் கோருக்கு டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா சத்தியமா யாருக்குமே தெரியாது, சொல்லவும் முடியாது. ஸோ ப்ளீடிங் எட்ஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் ரியல் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கேமரா சொல்லலாம் ஒரு ஃபேக்டர். 10.7 மெகாபிக்சல் கேமரா, நல்ல கேமரா, டீசென்டான கேமரா. பட் நீ ஒரு பிளாக்ஷிப் லெவல் கேமராவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. டெஃபினெட்லி குட் கேமரா, பட் அவ்வளவுதான், அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. சோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல, ஏன்னா பிளாக்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது 10.7 மெகாபிக்சல் கேமரா, நாட் ஜஸ்ட் மெகாபிக்சல்னால சொல்லல, ஏன்னா 8 மெகாபிக்சல் கேமராஸ் கூட நல்லா இருந்திருக்கு. பட் இது என்னதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு இன்னொரு ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா ஆஸ் அ வியூவர் உங்களுக்கு என்ன இருக்கும்னா டிஸ்ட்ரிபியூஷன். மோட்டோரோலா நான் சொன்ன மாதிரி கண்ட்ரி விட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ இப்போ எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது மோட்டோரோலா லான்ச் பண்றாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது. பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மோட்டோரோலா மோட்டோ ஜி, மோட்டோரோலா மோட்டோ எக்ஸ் ரெண்டுமே flipkart.com, அதாவது ஆன்லைன் இ காமர்ஸ் சைட் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பீங்க. அமேசான் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிருக்காங்க. என்னதான் அமேசான் இந்தியாவுக்கு வந்தாலும் பிளிப்கார்ட் தான் ஸ்டில் இப்போ லீடிங்ல இருக்காங்க இ காமர்ஸ்ல. கண்டிப்பா அதுல இருந்து ஏதாவது வாங்கிருப்பீங்க. மோட்டோரோலா டிவைசஸ் பிளிப்கார்ட்ல இருந்து மாத்திரம் தான் வாங்க முடியும், நீங்க டைரக்டா கடைக்கு போய் வாங்க முடியாது, ஸ்டோர்ல வாங்க முடியாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் அதுலயே ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, பிரைசிங். மோட்டோரோலாவே அவங்க வந்து இங்க லான்ச் பண்ணிருந்தாங்கன்னா 30,000 இருந்திருக்கும் இந்த போன். பட் பிளிப்கார்ட் மூலமா லான்ச் பண்ணதுனால ஜஸ்ட் சிங்கிள் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் தான். ஸ்டோர்ஸ் எல்லாம் விற்கவே இல்லை, நோ இன்வெஸ்ட்மெண்ட், நத்திங். பட் பிளிப்கார்ட் மூலமா மாத்திரம் விற்கிறதுனால 24,000க்கு விற்கிறாங்க. 24,000 பிரைஸ்ன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். 24,000க்கு இவ்வளவு சூப்பர் போன் வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிஷன் எடுத்தீங்கன்னா S4 மினி, இன்ஃபீரியர் ஸ்கிரீன், இன்ஃபீரியர் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் S4 மினி அதே மாதிரி HTCல இருக்கு. HTC போன்ஸ்லாம் ரொம்பவே தள்ளி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இட் இஸ் ஃபார் அஹெட் ஆஃப் த காம்படிஷன் இந்த பிரைஸ் செக்மெண்ட். 24,000க்கு இதை விட ஒரு பெட்டர் போன் கிடையவே கிடையாதுன்னு 100% அடிச்சு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ்க்காக சில காம்ப்ரமைசஸ் இருக்கு, அதான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சர்வீஸ் சென்டர் சப்போர்ட். நீங்க முன்னாடி மோட்டோரோலா எவ்வளவு பெருசா இருந்ததோ அந்த அளவுக்கு கண்டிப்பா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிட்டில 2 சர்வீஸ் சென்டர் இருக்கும், அவ்வளவுதான். சாம்சங் மாதிரியோ நோக்கியா மாதிரியோ ஒரு ஏரியாவுக்கு 4 இருக்காது. பட் சிட்டி மொத்தமாவே உங்களுக்கு 2 தான் இருக்கும். பட் ஓவராலா இப்போ நிறைய பேர் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போற அவசியம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. பட் இன்கேஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா சொல்லலாம். பட் இதை தவிர இது எல்லாமே காம்ப்ரமைஸ் தான் சொல்ல முடியுமே தவிர டிஸ்அட்வான்டேஜ் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஒரு காம்ப்ரமைஸ். பட் அதான் அந்த காம்ப்ரமைஸ், அதுக்கு நீங்க அட்வான்டேஜஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹேண்டி ஃபார்ம் ஃபேக்டர், பிரைஸ், ஓவரால் பெட்டர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 24,000 பிரைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24,000ல வந்து எனக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வித் 1.7 GHz ப்ராசஸர் வித் 2GB RAM ஓட
மோட்டோரோலா மோட்டோ எக்ஸ் அப்படின்ற இந்த போன் நீங்க எடுக்கலாம் அப்படின்னு தான் எக்ஸ்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கருத்தா இருக்கு. சோ தொடர்ந்து பேசுவோம் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் பத்தி. ஆனா எப்போ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஸ்டே டியூன்ட் வியூவர்ஸ் will catch you after a short. பேக் டு ஷோ வியூவர்ஸ். இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம் இந்த நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க வசீம். பிரேக்கிங் பண்ண போது மோட்டோரோலா மோட்டோ எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ், மோட்டோரோலாவோட ஃபிளாக்ஷிப் டிவைஸ் பத்தி பேசோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு லேப்டாப் இல்ல டேப்லெட். என்ன டேப்லெட்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டேப்லெட் வந்து டெல் வென்யூ 8. நம்ம ஆல்ரெடி டெல் வென்யூ 8 ப்ரோ அப்படின்னு ஒரு விண்டோஸ் டேப்லெட் பார்த்தோம். அது ஒரு ஃபண்டாஸ்டிக் ப்ராடக்ட். பட் இந்த தடவை நம்ம பார்க்க போறது வென்யூ 8, அதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன். மெயினா சொல்லணும்னா பேர்ல இருக்கிற மாதிரியே டெல் வென்யூ 8 இன்ச் ஸ்கிரீன் இருக்கு ஃப்ரண்ட்ல. 8 இன்ச் ஸ்கிரீன்ல 1280x800 ரெசல்யூஷன். எஸ், கம்மி தான் ரெசல்யூஷன். இப்போ போன்ஸ்லயே பாத்தீங்கன்னா 4 இன்ச்ல 720p 1080p அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ 8 இன்ச்ல 1280x800 இப்போ கம்மி தான். பிளஸ் நெக்ஸஸ் 7 2013ல பாத்தீங்கன்னா 1920x1200 ஒரு சூப்பர் ஹை ரெசல்யூஷன் வச்சிருக்காங்க. ஐபேட் மினில ரெட்டினா டிஸ்பிளே கொண்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இது ஒரு கம்மி ரெசல்யூஷன் தான் சொல்லலாம். ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு, அதாவது டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே கொஞ்சம் போர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ரிஃப்ளெக்டிவா இருக்கு அண்ட் ரொம்ப போரா இருக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி மற்ற ஸ்பெக்ஸ் பத்தியும் பேசிடலாம். பாடி டிசைன் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. பின்னாடி சாஃப்ட் டச் ரப்பரி பேக் டெல் வென்யூ 8 ப்ரோ மாதிரியே, பட் வித்வுட் த சர்க்கிள் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் டெக்ஸ்சர் இல்லாம பின்னாடி ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா இருக்கு, மீடியாக்கர் கேமரா. ஓவராலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு ஹோல்ட் பண்றதுக்கு. ஸோ ஒரு இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் சம்திங் ஃபார் ரீடிங் இது வந்து ஒரு பெட்டர் சூட்டா இருக்கும். ஸோ இதான் டெல் வென்யூ 8ஓட ஓவராலா ஒரு ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உள்ள இன்டர்னல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெல் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டெலோட க்ளோவர் ட்ரெயில் பிளஸ் ப்ராசஸர். இது வந்து 1.8 GHz to 2 GHz இந்த ஸ்பீட்ல வந்து ஆப்ரேட் பண்ற ப்ராசஸர். ரொம்ப ஃபாஸ்ட் தான் ப்ராசஸர். பட் கிராபிக்ஸ் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது பவர் விஆர் SGX 544 MP2 அப்படின்ற கிராபிக்ஸ் யூனிட் யூஸ் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்லைட்லி அவுடேட்டட் அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ராசஸர் வைஸ் டெஃபினெட்லி வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி கேப்பபிள். ஸோ இதுதான் டெல்லோட இன்டெல் பேஸ் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் வென்யூ 8. ஓகே ஃபைன். ஸோ டெல்லோட அந்த வென்யூ 8ன்றது பேர்ல எதை மாதிரி 8 இன்ச் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அந்த பேக்ல வந்து ரப்பரி ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா வந்து மற்ற டெல் இப்போ பேசிக்கலாவே லேப்டாப்ஸா இருக்கும் இல்ல டேப்லெட்ஸா இருக்கும், டெல் அப்படின்னா ஒரு பிராண்ட் நேம் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கு, டெல்க்கு, எஸ்பெஷலா டெல்க்கு கண்டிப்பா. ஸோ இந்த டெல் வென்யூ 8 அப்படின்னு இந்த டேப்லெட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்த டெல் ப்ராசஸரோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாமா? ஓகே, இப்போ மெயினா கம்பேரிசன் அப்படின்னு பண்ணும்போது நிறைய கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். கண்டிப்பா முதல்ல எடுத்துக்க வேண்டியது பிரைஸ். பிரைஸ் பாத்தீங்கன்னா 17,499 டெல் வென்யூ 8ஓட பிரைஸ். இதுல வந்து என்ன மெயினா டிஃபரன்சியேஷன் ஃப்ரம் இதோட நியரஸ்ட் காம்படிட்டர் வந்து நெக்ஸஸ் 7. ஸோ நெக்ஸஸ் 7 அண்ட் சாம்சங் கேலக்ஸி டேப்னு வச்சுக்கலாம். பட் சாம்சங் ப்ராடக்ட்ஸ் அது ஒரு தனி கேட்டகரினே சொல்லலாம். அவங்க வந்து டச் பேஸ் யூஸ் பண்றாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. பட் இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க யூஐ வந்து டிபிக்கலி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, ஒன்னும் பெருசா அவங்க சேஞ்சஸ் பண்ணவே இல்லை. ஸோ பிளஸ் இன்னொரு பிகஸ்ட் திங் அகெயின்ஸ்ட் டெல் வென்யூ 8 என்னன்னு பாத்தீங்கன்னா காலிங் ஃபெசிலிட்டி கிடையாது. டெல் ஆண்ட்ராய்டு போன்ஸ் பண்றதை நிறுத்திட்டாங்க, ஆண்ட்ராய்டு டேப்லெட்ஸ்ல வந்து காலிங் பண்றதும் கிடையாது. சோ இதுல வந்து காலிங் ஃபெசிலிட்டி கிடையாது. அது நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் மைக்ரோ SD கார்டு இருக்கு. சோ நெக்ஸஸ் 7 கம்பேர் பண்ணும்போது நீங்க 16 GB கொடுத்து 16 GB வெர்ஷன் வாங்கினீங்கன்னா எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜ் கிடையாது. பட் இதுல எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்கு. சோ அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். சோ மத்தபடி இந்த டேப்லெட் ஸ்பீட் வைஸ்ல டெல் எந்த அளவு உங்களுக்கு வந்து வொர்த்ஃபுல்லா இருக்கு? ஓகே, மெயினா டேப்லெட்ஸ் எல்லாருமே வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்றதுக்கோ இல்ல வீடியோஸ் பாக்குறதுக்கோ இல்ல பாட்டு கேட்கறதுக்கோ அது மாதிரி தான். இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஐ மீன் இன்டெல் ப்ராசஸர் பிளேசிங் ஃபாஸ்ட். நீங்க வந்து ப்ரௌசிங் பண்ணலாம், யூடியூப் வீடியோ பார்க்கலாம், 1080p வீடியோஸ் பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம், கேம்ஸ் விளையாடலாம். பட் அகெயின் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேம்ஸ்ல எல்லா கேம்ஸும் 100% ஒர்க் ஆகாது, ஆர் எல்லா கேம்ஸும் ஸ்லைட்டா ஒரு லேக் இருக்கும். நாட் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கேமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜோலோல டெக்ரா நோட் அப்படின்ற ஒரு டேப்லெட் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டெக்ரா நோட் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பில் குவாலிட்டி நல்லா இருக்கும், பிளஸ் கேமிங்க்கும் நல்லா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க கேமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி டிஸ்அட்வான்டேஜ். பட் மீடியா கன்சம்ஷன், ரீடிங், ப்ரௌசிங், வீடியோ பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல் வென்யூ 8 டெஃபினெட்லி இந்த 8-inch ஸ்கிரீன் அப்படின்னு நீங்க ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான். 7-inch ஸ்கிரீனை விட கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால ஒரு பிகர் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ நம்ம பிரைசிங் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா பரத், இப்போ யூசுவலா வந்து ஒரு டேப்லெட்ஸோட பிரைசிங் ஃபேக்டர் வந்து மேக்ஸிமம் 20,000 நீங்க கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் ஐபாட் மினி வந்து 20,000 கொடுத்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் ஒரு டேப் கிடைக்குது. அண்ட் மொரோவர் சாம்சங்ல பாத்தீங்கன்னா டேப்ல வந்து 7 inches 8 inchesலாம் வந்துட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது இதோட பிரைசிங் ஃபேக்டரும் இது ரிலேட்டிவ்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் பிரைசிங் ஃபேக்டர் தவிர மத்தபடி இதுல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் யூஸ்க்கு இந்த டேப்லெட் நீங்க வாங்கலாம். அது வந்து ஏசஸா இருக்கும், நெக்ஸஸா இருக்கும், அதை கம்பேர் பண்ணி இது தி பெஸ்ட்னா சொல்ல முடியுமா இல்ல முடியாதா? ஒரே ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். ஓகே, அந்த பிரைசிங் அட்வான்டேஜ் பேசிக்கா என்னன்னா 70,499க்கு உங்களுக்கு மத்த 8-inch டேப்லெட்ஸ் கிடைக்காது. 8-inch டேப்லெட்ஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது ஒரு மார்ஜினலி பெட்டர் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஓவராலா அந்த ஸ்கிரீன் சைஸோட எக்ஸ்பீரியன்ஸ் 8-inch டேப்லெட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே 25,000 மேல தான் இருக்கு. சோ உங்களுக்கு 8-inch டேப்லெட் தான் வேணும், 7-inch வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா Dell Venue 8 for 17,000 is a good buy. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஆன் த ஹோல் வந்து நம்ம ஓப்பனா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து மத்த டேப்லெட்ஸ் கம்பேர் பண்ணும்போது Dell Venue 8 வந்து நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி கொஞ்சம் தள்ளியே வச்சு நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஓப்பனா சொல்றோம், பிகாஸ் நம்ம எந்த பிராண்டையும் நம்ம வந்து பாப்புலரைஸ் பண்ணி இல்ல எந்த பிராண்டையும் நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணி நம்ம ஷோல பேசவே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பிராண்டா வேணாலும் அது கூகுள் நெக்ஸஸா இருந்தாலும் சரி, அவங்க பில் குவாலிட்டிக்கு தப்பா தான் நாங்க தப்பு தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி Dell Venue 8 வந்து பில் குவாலிட்டி வைஸ்ன்னு சேர்க்காம மத்தபடி ப்ராசஸர் வைஸ்ல இல்ல ரேம் வைஸ்ல ஸ்பீட், அப்கோர்ஸ் ஸ்பீட் வைஸ்லாம் பாத்தீங்கன்னா மத்த டேப்லெட்ஸ் இது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் கருத்தா இருக்கு. சோ வாங்கும்போது கன்சிடர் பண்ணி வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. சோ தொடர்ந்து பேசுவோம் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் பத்தி. ஆனா இப்போ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தான் as usual. So stay tuned, viewers, will catch you after a short break. Once again back to the show, viewers. இந்த நிகழ்ச்சி கல்விகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் நான் உங்க ஜிம். பிரேக்கிங் மாதிரி ரெண்டு டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்த்தோம். ஒன்னு வந்து மோட்டோரோலா மோட்டோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் போன் பத்தி, செகண்ட் வந்து Dell Venue 8 அப்படிங்கிற ஒரு டேப்லெட். சோ நம்ம ஃபைனலா பார்க்க போறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ரிகார்டிங் அன் இன்ட்ரெஸ்டிங் மொபைல், நியூ லான்ச் மொபைல். பரத், இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கால நியூஸ் பேப்பர் நம்ம வந்து திறந்த ஒண்ணு வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல அது ஆல்மோஸ்ட் எல்லா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரா தமிழ் நியூஸ் பேப்பர்னாலும் சரி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் பத்தி தான் வந்து எல்லாருமே ரொம்ப ரீச்சா பார்த்துட்டு இருந்தாங்க ஃபுல் பேஜ்ல. அது என்ன ப்ராடக்ட்னா Samsung Galaxy the most expected 5. So Samsung Galaxy 4 வந்து எந்த அளவு ரீச் ஆச்சு, அது S3 போட்டாங்க, S3 மினி போட்டாங்க, S4 போட்டாங்க, S4 மினி போட்டாங்க, இப்போ வந்து Samsung Galaxy S5 போட்டுருக்காங்க. So Samsung Galaxy S5 வந்து இந்த அளவு ரீச்சா இருக்க, இந்த அளவு மக்களிடையே இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு த்ராட் கிரியேட் பண்ணதுக்கு என்ன ரீசன்? மெயினா சொல்லணும்னா அப்கோர்ஸ் சாம்சங்ன்ற பிராண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணது நம்பர் 1 வச்சுக்கலாம். அது கண்டிப்பா நம்ம MWC ஷோல இருந்தே பார்த்தோம், Galaxy S5 பத்தி நிறைய பார்த்தோம். ஓகே, பட் இப்போ இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. மெயினா எல்லாரும் முதல்ல கேக்குற கேள்வி வந்து பிரைஸ் எவ்வளவு அப்படின்றதான். சோ பிரைஸ் பத்தி பாத்தீங்கன்னா ₹51,500 அதுதான் வந்து பிரைஸ். பயங்கர ஸ்டீப் பிரைஸ் தான். பட் அப்கோர்ஸ் சாம்சங் டிவைசஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. Note 3 48,000 லான்ச் ஆச்சு, நிறைய பேர் வாங்கினாங்க. அதே மாதிரி S5 லான்ச் ஆயிருக்கு, நிறைய பேர் வாங்குவாங்க, நாங்களும் அப்படிதான் சொல்றாங்க அண்ட் நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். இப்போ ஏன்னா சாம்சங் எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் ஐபோன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாம்சங்கோட எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் எல்லாருமே தே ஆஸ்பயர் டு ஓன் ஐபோன், அதாவது ஐபோன் தான் வாங்கணும். ஆல்ரெடி நம்ம அதை பத்தி பேசியிருப்போம். ஆஸ்பிரேஷன் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐபோனுக்கு எப்பயுமே நம்பர் 1 இருக்கும். அந்த ஒரு இமேஜினேஷன், அந்த எக்ஸாக்ட் ஃபீல் கேப்சர் பண்றது தான் சாம்சங்கோட எய்ம். லிட்டரலா அவங்க தே டுக் ஆன் ஐபோன் எவர் சின்ஸ் தி Galaxy S ன்னு சொல்லலாம். சோ 5 ஐட்ரேஷன் தாண்டி வந்திருக்கோம். அதுதான் பெஸ்ட் எஃபர்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி ஹைலி டிபேட்டபிள். பட் 51,500 பிரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு Galaxy S ஃபேன் கண்டிப்பா இருப்பீங்க, நிறைய பேர் Galaxy ஃபேன்ஸ் இருப்பீங்க. Galaxy S ஃபேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு என்ன சொல்றது ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய போன்ஸ் பார்த்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷோல வந்து Zolo போன் பத்தி பார்த்துப்போம், Asus போன் பத்தி பார்த்துப்போம், இப்போ மோட்டோரோலா மோட்டோ எக்ஸ் கூட பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் ரொம்பவே கிராண்டா இருக்கும். ஒய் நாட் Lenovo?
ஸ்பெக்ஸ் எல்லாமே செம கிராண்டா இருக்கும். பட் இந்த காலத்துல மக்கள் எல்லாருமே பிராண்டுக்காகவும் நம்ம யூஸ் பண்ற மொபைல் கண்டிப்பா மத்தவங்க கேட்டா அந்த பிராண்ட் சொல்றதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு S5 வந்து இந்த அளவு உங்களுக்கு பில் குவாலிட்டி வந்து வொர்த்லெஸ்ஸா கொடுத்தாங்கன்னு சொல்ல வரல. பட் up to not to the expectation அப்படி நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வந்து பிக்கஸ்ட் எனிமின்னு சொல்லலாம் சாம்சங். கண்டிப்பா. ஏன்னா டெஃபினெட்லி நாங்க S3 பார்த்தோம், S4 பார்த்தோம். S4 எல்லாமே லான்ச் ஆகும்போது பாத்தீங்கன்னா வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எல்லாமே ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஈவன் S4ல கூட பாத்தீங்கன்னா 5 inch ஸ்கிரீன் வந்து S3 சைஸ்லயே கொண்டு வந்தாங்க. S3 had a 4.8 inch screen, but S4 had a 5 inch screen. S5 has a 5.2 inch screen, பட் பாத்தீங்கன்னா S4 விட பெருசா இருக்கு, பிசல்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா S4ல அதை விட பிசல்ஸ் கம்மியா இருந்தது. சோ இட்ஸ் a step back. சைட் பிசல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் S4ல. S4ல ரொம்ப கம்மியா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும் S4 ஆக்சுவலா ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கிறதுக்கே. பட் S5 ஃப்ரண்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a step back. சோ ஓவராலா ஒரு அண்டர்வெல்மிங் அப்படின்னு சொல்ல முடியும். நாட் மீட்டிங் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் மோட்டரோலா மோட்டோ எக்ஸ்ல பிசல் கிடையாது. மோட்டரோலா ஒரு கம்பெனி தட் வாஸ் ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட், பாட் பை கூகுள், நவ் பாட் பை லெனோவோ. இப்படிப்பட்ட கம்பெனியால பிசல் இல்லாம ஒரு டிஸ்பிளே பண்ண முடியும்னா சாம்சங் வேர்ல்ட் லீடர். சோ அவங்க கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க மீட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒர்க் பண்ணிருக்கணும். ஏன்னா S3ல இருந்து இப்போ வரைக்கும் டிசைன் சேஞ்சே இல்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஓவரால் அந்த சாம்சங் டிசைன் நீங்க பாத்தீங்கன்னா S3, S4, S5 இப்படி சைட்ல வச்சீங்கன்னா வந்து ஒரு 5 minutes யோசிக்க வேண்டியதா இருக்கும் எந்த கேலக்ஸி போன் அது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் ஃபார் த ட்ரெயின்ட் ஐ நீங்க டக்குன்னு சொல்லிடலாம். என்ன கேட்டீங்கன்னா நான் டக்குன்னு சொல்லிடுவேன் எது S4, எது S5, எது S3 அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. சாம்சங் கேலக்ஸி கிராண்ட் அதே 5.2 inch ஸ்கிரீனா அதே மாதிரிதான் பிசல்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு போனையும் சைட்ல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது டிஃபரன்ஸ். சோ இப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் சாம்சங்கோட டிசைன். சோ டெஃபினட்டா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி S5க்கு வந்து அலுமினியம் பில்ட், ஒரு கார்பன் ஃபைபர் பில்ட். 2 வருஷமா ரூமர் போயிட்டு இருக்கு கார்பன் ஃபைபர் சாம்சங் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே வரல. அதுதான் ஒரு அண்டர்வெல்மிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். வியூவர்ஸ், இப்போ நம்ம ஷோட க்ளோசிங் வந்துடும். மீண்டும் உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீக் அட் த சேம் டைம் சேம் ஷோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டோட இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்டோட அவங்க வந்து சந்திக்கிறோம். Until then, it's me, Azim and Bharat saying hello, bye. Take care.